ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் தொடர்ந்து வீடியோ அப்லோடு பண்ணதுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. உங்கள் ரொம்ப பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நாள்தோறும் காத்திருந்தேன் உனக்காகத்தான் கண்ணே, உனக்காகத்தான் கண்ணே, உனக்காகத்தான் கண்ணே, உனக்காகத்தான். பாயும் புலி நான் தான் பார்க்க போற பாண்டியன நைட்டு தான் பாண்டியன பார்க்க போற நைட்டு பாண்டியனா கொக்கா கொக்கா சேரன் என்ன சோழன் என்ன பாண்டியரின் வீரம் என்ன நைட்டு தானே பார்க்க போற நீ. இது ரெண்டு புருஷ மண்டாட்டியா இவங்க பண்றது எனக்கு புரியாதான். நல்லா இருக்குதே. குரங்கு 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 பாண்டியன் பாண்டியன் பாண்டியன். ஏ பாப்பா, என்ன ரெண்டு பேரும் சண்டையா? அது என் புருஷனே இல்ல. புருஷன் இல்லையா? ஆனா தம்பி உன்னை பத்தி பொண்டாட்டின்னு சொன்னிச்சே. எல்லார்கிட்டயும் அப்படிதான் சொல்லும். பொய். அவன புருஷ மண்டாட்டிலாம் இல்ல. நிஜமாவே புருஷ மண்டாட்டி இல்ல. சும்மா சும்மா புருஷ மண்டாட்டிலாம் கிடையாது. அது யாரோ நான் யாரோ. அப்படியா? அது ஏமாத்திட்டு அலைவவே. அப்படித்தான், அது எப்பவுமே அப்படித்தான். ஓ சரி சரி சரி. குரங்கு என்ன பண்ணாலும் பையல திரும்ப மாட்டேங்குது, பேச மாட்டேங்குதா? என்ன பண்ணலாம்? நம்ம ஆயுதத்தை கையில் எடுத்துட வேண்டியதான். அழுவா. இதுக்குமா எங்கார பொண்டாட்டி இருக்குதா? இந்தா நினைச்ச பார்த்த உடனே பரவசமாயிருவானு. ஐயோ, இந்த ரெண்டுக்கும் நடுசுல மாட்டிட்டு நான் முழிக்க. இதுக்கு நான் நடந்தே போயிருக்கலாம். இந்த ரெண்டு உண்மையிலே புருஷ முன்னாடி தானே கேட்க. இது அப்படியே கொஞ்சம் அங்க பாஸ் பண்ணி விடுங்களேன். குரங்கு அல்வா 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 அப்படி வாயில போட்டுன நமக்கு உள்ள போயிரும்ல. இந்த பையில லேஸ் பட்டம் கிடையாது. என்ன சட்டை பண்ணுதான்? இல்லங்களே, இந்த அல்வாவை அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணி விடுங்க. நீங்க கொஞ்சம் எடுத்து சாப்பிடுங்க. இல்லம்மா, எனக்கு அலுவலாம் பிடிக்காது. நீ எங்க கொடுக்கணுமோ அங்கே கொடு. இங்க பாருங்க, நான் கொடுத்தா வாங்க மாட்டேன், நீங்களே கொடுங்க. சண்டை போட்டுக்கு ரெண்டு பேரும். ஆமா. ஏமா தங்கம், அத்தா பொண்டாட்டி இல்லாம இருக்க முடியல. அப்புறம் இறங்கிதான் போனானே. இறங்குது பிரச்சனை இல்லம்மா, இறங்கிடுவேன். ஆனா நான் இறங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பைய உள்ள அதை 3 வருஷத்துக்கு வச்சுக்கிடுவா. ஆமா, 3 வருஷத்துக்கு நம்ம வச்சு அவமானப்படுத்துவா. அதுக்குதான் இறங்கி போகாம இருக்கேன். ஆனா ஆழ்வா கண்ட இறங்கிடுவா. இதை கொடுங்க. சரி, நான் கொடுக்க. எனக்கு ஒண்ணு வேண்டாம். அப்படி சொல்லலாமா? இந்த அம்மாக்கு மேல சரி நான் கோவம் வந்து சொல்லிட்டேன். அல்வாமா அல்வா கொடுத்தோனே அப்படி மயங்கிரோ பாருங்க. நீங்க யாரோ நான் யாரோ போச்சுதே. பயங்கர கோவத்துல இருப்பா போலக்கு. இது எப்படியாவது கொடுத்துருங்க. ட்ரை பண்ணி பாக்குறேன். ஏமா, இந்தம்மா கொஞ்சம் அல்வா எடுத்துக்கமா. சீச்சி, எனக்கு அல்வா பிடிக்கவே பிடிக்காது. அதெல்லாம் அவனுக்கு பிடிக்கும். என்ன நடுராத்திரில மட்டும் கொஞ்சம் பிடிக்கும், அப்படிதானே இசை? என் மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. என்னைய வேற நடுசுல வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு பண்ட அக்க போறேன். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாங்களா ரெண்டு பேரும்? நீங்க ரெண்டு லவ் மேரேஜா? யாருனே தெரியாது. யாருனே தெரியாமல உனக்கு அல்வா கொடுக்காவ? அல்வா கொடுத்துட்டா அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருமா? ஏதோ உனக்கு நடுராத்திரில எல்லாம் உனக்கு அல்வா பிடிக்குமாமே? எருமை குரங்கு எல்லாம் அப்படிதான் சொல்லுவாவே. நம்ம நம்ப கூடாது. பாண்டியனா கொக்கா கொக்கா. இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? அவன் அப்பமே வச்சு இந்த பாட்டு தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். கொன்னுருவேன். கோத்தக்கார பிரச்சனை. பாண்டியனா கொக்கா கொக்கா. பாண்டிய பாண்டிய. எருமை. என்ன பாண்டியனுக்கு என்ன? அப்ப பாண்டியனுக்கு சரி. உங்க ரெண்டுத்துக்கும் குழந்தைலாம் இருக்கா? அப்படி அது யாரோ நான் யாரோ. ரெட்ட பிள்ளைமா, சிங்கக்குட்டி மாதிரி, சேரன் சோழன். புரிஞ்சு போச்சு. 3வது கடி போட்டிருக்கான். அடக்கடவுள், இது தெரியும். நான் வேற 3வது கடி போட்டிருக்கான். அப்படிதானே? என்னை கேவலப்படுத்துறதுக்குன்னே உட்கார்ந்துருக்கேன். அல்வா சாப்பிடுமா? மகர் அல்வா சாப்பிடுமா? திரும்பி நான் உங்க வண்டில வரவே மாட்டேன். ஐயோ, சும்மா. நீங்க எந்த ஊரு? நான் உங்ககிட்ட கேட்க மறந்தே போச்சு. உங்க பேரு? என் பேரு தமிழரசி. இங்க விருதுநகர் மாவட்டம் தான்.
அங்க ஒரு சின்ன கிராமம். ஓ, உங்க ஃபேமிலிலாம் அங்கதான் இருக்காங்களா என்ன? இல்ல, பொழப்புக்காக ராமநாதபுரத்துக்கு போனோம். அப்பா அங்க பணம் ஏறுவாரு. பொழப்புக்காக ராமநாதபுரம் போயிட்டோம். அங்க அப்பா தவறிட்டாரு. இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். உங்க அம்மா? அம்மா இல்ல, அம்மா சின்ன வயசுலயே கிடையாது. கூட பிறந்தவங்க யாரும் கிடையாதா? ஒரு தம்பி, அவன் பெங்களூர்ல இருக்கான். அவன் ஃபேமிலியோட அங்கதான் இருக்கான். உங்களுக்கு ஃபேமிலி? இல்ல, நான் அப்பா கூடயே இருந்தேன். அப்பா பார்க்கறதுக்கு யாருமே இல்ல. அதனால கடைசி காலத்துல அப்பா கவனிக்கிறதுக்காக அப்பா கூடயே இருந்தேன். அப்பா தவறிட்டாரு. இப்போ நான் மட்டும் தான் இருக்கேன். உங்க தம்பி? அவன் தானே பெத்த தகப்பன பார்க்கணும். அவன் தானே ஆம்பளை பிள்ளை. அவன் படிச்சிட்டு இருக்கும் போதே கூட படிக்க பிள்ளைய காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு பெங்களூர்லயே செட்டில் ஆயிட்டான். அது பெங்களூர் பிள்ளை. அவளுக்கு தமிழ்நாட்டில் வாழறதுக்கு பிடிக்கலையா. அதுக்குதான் அந்த கதை சொந்தத்துக்குள்ளே முடிச்சாங்க. யாருக்கு புரியுது? நாங்களும் அப்படி இல்லப்பா, சொந்தத்துக்குள்ளே முடிச்சு போட்டுருவோம் இல்லையா இசை? அவன் பொண்டாட்டி இல்லைன்னு சொன்னா கோத்துல இருக்கல, நாளைக்கு புருஷன் சொல்லிடுவா. சேட்டை இருக்கு பாரு, பார்க்க ஊமை கட்ட மாதிரி இருக்க. என்ன வாய் பேசுற? இந்த மனுஷன் இப்படி யாருக்கிட்டையும் பேசாத. இது என்ன புதுசா பேசுறாங்க? வீட்டுல இருக்க யார்த்தையுமே பேசுறது கிடையாது. ஏன் அபியம்மா கிட்ட கூட பேசுறது இல்ல. ஆனா இவங்க கிட்ட என்ன பேச்சு இதுக்கு? உங்களுக்கு கல்யாணம் முடியலையா? அப்பா கூட இருந்தேன், அதனால அதை பத்தி நினைக்கல. அப்பா போனதுக்கு அப்புறம் வயசாகி போச்சுதே. இன்னும் எங்க அப்படியே காலம் போயிட்டு. அப்போ இப்போ ராமநாதபுரத்துல தான் இருக்கீங்களா? இல்ல, ஏதாவது சொந்தக்காரங்க பார்க்க வேண்டியது இருந்ததுன்னா பார்த்துட்டு எங்கெங்க கோயில் குளம் இருக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு போயிட்டு வருவேன். ஓ, கோயில் குளத்துக்காக வந்திருக்கீங்க. சரி, அடுத்து என்ன பிளான் போட்டிருக்கீங்க? அடப்பாவி, என்கிட்ட கூட இப்படி எல்லாம் பேசுனது கிடையாது. ஒரு நாளாவது நீ சின்ன பிள்ளைல என்ன பண்ண, யாருக்கு பண்ணத, நீ என் கால ஒண்ணு கூட கேட்ட கிடையாது. நீ காலேஜ்ல என்ன பண்ண? ஆனா இவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்காரு? இப்படி எத்தனை நாள் ஊர்வலா போவீங்க, கோயில் குளம் போவீங்க? உங்க அப்பா கூட பிறந்தவங்க யாருமே இல்லையா? இல்ல, எங்க அப்பா கூட பிறந்தவங்கன்னு யாருமே கிடையாது. எங்க அப்பா மட்டும் தான் பணம் ஏறிட்டு இருந்தாங்க. வயசாகி தான் இறந்தாங்க. அப்படியே போய்கிட்டு இருக்கு. உங்க தம்பி வந்து எட்டி பாப்பானா இப்படி உங்களா? இல்ல உங்களுக்கு செய்ய வேண்டியது ஏதாவது செய்வானா இப்படி? எங்க அப்பா படுக்கையில கிடக்கும் போதே வந்து எட்டி பார்க்கல. நான் தான் அங்கங்க வேலை பார்த்து எங்க அப்பா காப்பாத்திட்டு இருந்தேன். அப்பம் போனவன் தான். அதுக்கப்புறம் எட்டி எங்க அப்பா இறந்தது கூட வரல. அவன் ஒரு வாரத்துல உங்க கால வந்து எப்படி விழுவான்னு மட்டும் பாருங்களேன். நினைச்சேன் அவன் கேடினா 60 கேடினா. எது சொல்றீங்க? இல்ல இல்ல, அதெல்லாம் கட்டி தூக்கிடுவான். எப்படி வந்து கால வந்து விழுவான்னு மட்டும் பாருங்களேன். பெத்த தகப்பன் ஜாவுக்கு வராதவன் ஆம்பளை. கூட பிறந்தவன் முதிர்கன்னியா இருக்கா போட்டுட்டு அவனுக்கு சொகுசு வாழ்க்கை தேடினவன் ஆம்பளை. அவன் வாழவே கூடாது, முடிச்சிருவான். ஐயோ விடுங்க தம்பி, அவன் பாட்ட அவன் பாத்துக்கிட்டால, அது வரைக்கும் சந்தோஷம் தான். என்ன நல்லா சிரிச்ச முகமாவே இருக்கீங்களே, உங்களுக்கு பயமா இல்ல? என்ன பழக்க விடுதே இந்த மனுஷனுக்கு, இவ்வளவு பழக்க விட தெரியுமா? நான் பார்த்ததே இல்ல. எதுக்குமா பயப்படணும்? இல்ல, யாரும் இல்ல, என்ன பண்ணுவீங்க? ஆனா எதனால சிரிச்சுட்டே இருக்கீங்க? நானும் உங்களை பார்த்த நேரத்துல இருந்து பாக்குறேன். நீங்க சிரிச்ச முகமாவே இருக்கீங்களா, அதான் கேட்டேன். ஆனா உங்க வீட்டுல வேற ஏதாவது இருந்தா ஆளுதல்ல எனக்கு போய் சேர்ந்துருப்பாங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா பணம் ஏறிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்சம் பணங்காடு இருந்துச்சு, அதை கொஞ்சமா வித்து போட்டேன். அதை வச்சு இவனால ஓடிட்டு இருக்கு. தேவைன்னா ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டது, போற பக்கம் வாழ்ந்துட்டு போயிட வேண்டியதுதான். பொண்ணுனா உங்களை மாதிரி இருக்கணும், சத்தியமா சொல்றேன். உங்களை இந்த கொம்பனால அசைக்க முடியாது. இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த உலகத்திலே உண்மையிலே சந்தோஷமான மனுஷனா அது நீங்க மட்டும்தான். அப்படியா? நாளைக்கு என்ன நடக்கும்னு எதை பத்தியும் கவலைப்படாம இந்த பொழுது இந்த நொடி மட்டும் தான் நிரந்தரனே. நீங்க சிரிச்ச முகமா இருக்கீங்க பாருங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னு ஒரு ஆளை பார்த்து சொன்னதே நான் இப்பதான் என் மத காத வழியா கேட்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க பொழப்பெல்லாம் அப்படி கிடையாது. அடுத்த நோடி எங்களை எல்லாம் போடுவான்னு பயந்துகிட்டே ஓடிக்கிட்டு இருக்கோம். கோடி கோடியா சொத்து இருந்து சாப்பிட்டாலும் பல தலைமுறைக்கு சொத்து சுகம் இருக்கு. ஆனா எங்களால நிம்மதியா தூங்க முடியாது. பஞ்சு மொத்தம் இருக்குது, ஆனா தூங்கதான் எங்களுக்கு நேரம் இருக்காது. 1 மணி நேரத்துக்கு மேல கண்டினியூவா தூங்க முடியாது, எவனாவது போட்டுருவான். மரணம் எப்ப வேணாலும் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ற வாழ்க்கை நரக வாழ்க்கை. எங்க முன்னோர்கள் சொத்து சுகத்தை சேர்த்தாங்க, கூடிய பகையும் சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க. எங்க வாழ்க்கை அப்படியே போய்கிட்டு இருக்கு. நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை, நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. பணம் இருந்தா சந்தோஷமா இருக்குன்னு சொன்னது முட்டாள்தனம். எங்க முகத்துல எல்லாம் சிரிப்பெல்லாம் பார்க்க முடியாது. இதுல சும்மா வேதனையின் வெளிப்பாடு. உலகமே சந்தோஷமா இருக்கு, நாம மட்டும் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோமேனு மன குமரல்ல வர சிரிப்பு, வேதனையின் சிரிப்பு. உள்ள வாடா. இல்லப்பா, நீங்க போங்க, நான் வீட்டுக்கு போறேன். அப்பா உள்ளதுக்கு இவ்வளவு தூரம் வந்தேன். உள்ள வாயாண்டா. உள்ளதான் ஜபா இருப்பா, வந்து பார்த்து பேசிட்டு போ. அவ பேச மாட்டா, நீனே முடிவு பண்ணிட்டு போலுக்கு. சரி சரி, நீ என்ன பேசாம இரு. என்னால அம்மா பிரிஞ்சு இருக்க முடியாது. நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்கெல்லாம் பண்ண வேலைக்கு இப்ப உள்ள என்கிட்ட கோச்சிட்டு கிடக்கு. எனக்குலாம் அவரை பேசாம இருக்க முடியாது. நீ இப்படியே சுத்திக்கிட்டால என்கிட்ட புள்ளையெல்லாம் பெக்கணும் என்னமே இல்ல போலுக்கு. ஒரு புள்ள போதும் முடிவு பண்ணிருக்கா. அது இல்லப்பா, அதானே நீ பார்த்த பாலைக்கு இப்போதைக்கு உனக்கு புத்திர பாக்கியமே கிடையாது. நீ கவினை இனிமேல் புத்திர பாக்கியத்தையே மறந்துருங்க. அந்த முண்டக்கண்ண பையனை மாத்த பத்தியா தோற அவனு வந்து வாச்சிருக்க பாரு கிடக்குன்னு.
சரி நான் போய் அம்மையை பார்த்துட்டு வரேன். ச்சே, அப்பா கூட கரெக்டா இருக்காரு. நான் அதை தப்பு பண்ணிட்டேன். இங்கதான் எங்கேயாவது இருப்பா. தூரத்துல ஏதாவது முகத்தை பார்த்துட்டு போலான்னு பார்த்தா அவளையே காணுமே. என்னை பார்க்காமலே இருந்துட்டாளே. பின்ன நான் பார்த்த வேலைப்படி. பாக்கியம் பாக்கியம். ஆஹா, அவையிலே தேடி வந்திருக்கவன். நாம கொஞ்சம் பிக்கு பண்ணணும். நாம இவ்வளவு நேரம் அவையில தேடிக்கிட்டு இருந்தோங்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது. இவ எதுக்கு வந்திய? நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையோ? அட்டிய குள்ள சொல்லிச்சா நான் இல்லாம சந்தோஷமா இருந்தியா? நான் என்னடி பண்ணேன்? இவனுங்கெல்லாம் பார்த்த பிறகு நான் என்னடி பண்ணேன்? கூட்டுக்கலவாணிகள் எனக்கு தெரியும். அத ரூம் விட்டு வெளிய வராம வந்தீங்களோ? கார்ல ஹெட்போன் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருந்தி. இவனு இப்படி அடுத்தடி போட்டது எனக்கு தெரியவே தெரியாது. அப்படியே பாட்டு கேட்டுட்டுங்க. அப்படியே பாட்டுல மெய் வந்து போனீங்களோ? அப்படியே பழைய காதலிகள்லாம் கண் முன்னாடி வந்துட்டு போயிருப்பாங்க. அப்படியே சொர்க்கத்துல மலர்ந்திருப்பீங்க. அடி பாதவதி, திரைக்கதை வசனம் பாக்கியம். இந்த நக்கல் கொஞ்சம் குறைச்சல் இல்ல. அதான் உங்க பழைய காதலிகள் நினைப்பிலே வாழ்ந்திருப்பீங்க. அது எப்படி காதலி கிடையாது, காதலிகள். நீ இந்த குள்ளச்சரிக்கை கிடைச்சதே பெரிய விஷயம். பொண்ணே கிடைக்காம தான் கடைசியில குளிச்சுட்டு வந்து விழுந்தேன். உங்களுக்கு நான் குள்ளச்சா? கள்ளி, இந்த குளிச்சு தான் வேணும்னு ஒத்த கால தானே வந்து நின்னா. உன்னை பார்க்க வர அன்னைக்கு நீ கரண்டிக்கு தான் இருந்தேன். ஆனாலும் உன் கால வந்து நான் விழல. இந்த குள்ளச்சரிக்கை தான் எனக்கு வேணும். கரண்டிக்கு இருந்தாலும் பரவாயில்ல, தூக்கி வச்சு குடும்பம் எடுத்துருவேன். உங்க அப்பா கிட்ட சண்டெல்லாம் போட்டேனடி. என்ன போய் காதலிகள் அப்படின்னு பன்மையில பேசிக்கிட்டு இருக்க? ஒருமைதான். காதலி ஒருத்தி தான், அது நீ மட்டும்தான். யாரு கண்டா சிலனைக்கு தூக்கத்துல ஸ்வீட்டி ஸ்வீட்டி அப்படின்னு சொல்வீங்களே, அது யாரு? அடியே, தூக்கத்துல நான் உனக்கு கொஞ்சனேண்டி. ரேஷ்மா தங்கம் அப்படினது நான் உனக்கு வச்ச செல்ல பேருடி. ரோசிட்டா. அடியே ரோசிட்டா அப்படினீங்களா? அது சத்தியமா சொல்லி, நீ காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கும் போது உன் பேர் ரோசிட்டான்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ரோசிட்டானே உன் பின்னாடி தானே பைக் எடுத்து சுத்திட்டு வந்தேன். அது காதலிச்ச நேரம், அது தூக்கத்தடி கனவா வரும். அதனால ரோசிட்டான்னு கூப்பிடுவேன். எல்லாத்துக்கும் ஒரு கடை வச்சிருக்கோம். நானும் ஒன்னு தடவை யாரையுமே யாருக்கு பாக்கலையாமா. ஆமாமா, தினமும் கடைக்கு போறேன்னு நீங்க பண்ற வேலை எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிடாதீங்க. கடனை ஆளு பொம்பளைங்க வரதான் நடிச்சேவாங்க. நீங்க மெனக்கிட்டு அடம் முடிச்சு டேய் நான் கடை வச்சே தீர்வேண்டா அப்படின்னு பிள்ளைத்தெல்லாம் அடம் முடிச்சு கடை வைக்கும் போதே எனக்கு தெரியும். சொல்லி விடுறதுக்கு தான் அந்த கடை வச்சிருக்கேன்னு. ஆமா பேசுனேன்டி, நான் பேசுனேன். என்ன பேசுறேன்னு கேட்கணும். உலகத்திலே தேடி பண்ணாலும் என்ன என் பொண்டாட்டி மாதிரி உலகத்துல எவளையும் பார்க்க முடியாதுன்னு வர பொம்பளைங்கிட்ட எல்லாம் ஒன்ன பத்தி தாண்டி பெருமையா பேசுறேன். நான் என்ன பழக்கம் நினைச்சிட்டு இருக்கேன்? வர்ற பொம்பளைங்கிட்ட நான் என்ன பழக்கம் நினைச்சிட்டு இருக்கேன்? ஒன்ன பத்தி மட்டும் தாண்டி நான் பேசுவேன். அதான் கேக்க ஊர்ல மட்டும் பொம்பளைங்கிட்ட எல்லாம் என்ன பத்தி எதுக்கு நீங்க பேசணும்? அதி மெயின் பாயிண்ட புடிச்சிட்டாலே. அது இல்ல, கடைக்கு வர பொம்பளைங்கிட்ட எல்லாம் என்ன பத்தி எதுக்கு நீங்க பேசணும்? இப்பெல்லாம் சண்டை கொடுத்துட்டு கேள்வி கூடாது. எப்படி உடனே போய் சொல்ல முடியும்? வேற என்னத்துக்கு? என் பொண்ணட்டோட அருமை பெருமையில நான் ஏற்ற சொல்லணும்ல. அதுக்குத்தான் வர பொம்பளைங்கிட்டலாம் உன்னை பத்தி நான் சொல்லுவேன். குள்ளச்சிக்கிட்ட இனி பேச்சுவார்த்தை நடத்தணும். கேள்வி கேட்டு வாய்க்கெல்லாம் கக்க வச்சிருவான். அடியே குள்ளச்சி கிட்ட வந்தே வச்சுக்கோங்க. சார் உனக்கு தம்பி வேணும்னு கடைசியா தேவா வந்துட்டான். இனி தேவாக்கு தம்பி வேணும்னு சொல்லணும்னா அவ்வளவுதான். நான் தேவாக்கு தம்பி எல்லாம் நான் கேட்க மாட்டேன். என்னதே? அடு கள்ளி, அப்போ தேவாக்கு தம்பி வேணும்னு நினைக்க மானத்தை வாங்கன்னு சொல்லிட்டேன். அட கள்ளி, ரசக்கணும்னா 2 நாள் பிரிஞ்சிருந்திருக்க. ரசக்கணும்னா தேவாக்கு தம்பி வேணுங்க. சரி, இதுல என்ன இருக்குது? என்னது தம்பியா? அச்சோ, இவன் இங்கதான் நின்று காலா, நான் கவனிக்கலையே. எத்த யார்கிட்ட தம்பி வர போகுது? ஐயோ மானம் போச்சே. துறங்கிட வத்திட்டு வந்த அந்த பிள்ளைய உன்னை துற வரட்டான்னு சொன்ன? ஆமா தே, வரட்டிட்டு வந்தாவே. நான் அப்படியே எங்க தெருவுக்கு போய் எங்க வீட்ல இருந்து அப்படியே சோரேறி குதிச்சு அப்படியே இங்க வந்து சேர்ந்துட்டேன். பத்திரமா வந்துட்டேன் தே. பத்திரமா வந்துட்டேன். துற, உனக்கு புத்திர பாக்கிங்கிறது ஒரு துளி கூட இல்லடா. பத்திரமா வந்துட்டேன். அது சோரேறி குதிச்சு தாறுமாறா வந்துட்டேன் தே. அதான் நம்ம கோட்டைக்குள்ள வந்துட்டோமே. இனி அது சரி, இந்த கோட்டைக்குள்ள மாமா அப்படி வந்தாவே. ஐயோ, அது வயக்காட்டா பார்க்க வந்தேமா. அங்கதான் கேட்ட இழுத்து மூடிட்டேமே. அது பின் தோட்டத்து வழியா வந்தோமா. பின் தோட்டத்து வழியா வந்தவிய இங்க எதுக்கு வரணும்? அசிங்கப்படுத்திடுவாளோ? சரி சரி, அது எப்படி வந்துட்டு போட்டா? எதை யார்கிட்ட தம்பி வர போகுது? தேவாக்கு. ஓடிட்டேன். இவ கூட தானே எல்லாரும் வர இருக்கு. அது தேவாவுக்கு தம்பி வர போதா? ஜாபாக்கா, அபியக்கா, ஈயலக்கா. இவங்க கிட்ட சொன்னா பப்பிச்சிட்டி ஆகாது. இசையா வந்த வேலை முடிஞ்சிட்டாடி. இல்லதே, தேவாவுக்கு தம்பி வர போதுங்கற இசைட்டு சொன்னா மட்டும் தான் ஊர் முழுக்க பாருங்க. ஆமா, நம்ம வீட்ல இருக்க யார்ட்ட சொன்னோம்னா அமுக்கமா வச்சுக்கிறதாவ. இங்க இருக்க யார்ட்ட சொல்லக்கூடாது, இசைக்கிட்ட மட்டும் தான் சொல்லணும். அவ
போயிட்டாளோ? ஐயோ அது எப்படினாலும் எனக்கு கண்டே பிடிக்க முடியாது. நானும் ஓடி வந்துட்டோம்ல. தேவாக்கு எப்ப வந்து தம்பி வருது? அத்தை தந்திரிக்க ஓடுதாவன்னா ரொம்ப சந்தோஷமான செய்தி போலுக்க. அப்போ நாமளும் எல்லாத்திட்டையும் சொல்ல வேண்டியதான். சாரனுக்கு தம்பி தேவா, தேவாக்கு தம்பி வரப்போகுதுன்னா ஒரே குழப்பமா இருக்கேன். இசைதான் இதுக்கு விட சொல்லுவா. அதே கேப்போம். நான் 18 வயசு பட்டாம்பூச்சி, படுதாண்ட துடிக்கும் பருவ கட்சி. நான் போகிறேன் மேலே மேலே, பூலோகம் என் காலின் கீழே. விடை கொடு விடே, விட்டு போகிறேன் உந்தன் அன்புக்கு வணக்கம் சொன்னேன். 18 வயசு டண்டு நகன் டன். நான் 18 வயசு பட்டாம்பூச்சி டண்டக்கு நகன். போட்டே தாளம் போட்டே. அக்கான்னு சொன்னா நாக்கு கட் பண்ணிடுவேன். ஜபா அப்படி சொன்னா போதும். ஓகே ஜபா. ஜபா தேவாக்கு தம்பி வர போதா. அது எப்படி? அப்பா இப்பதானே போனாதே, அதுக்குள்ள எப்படி தம்பி? நாமளும் இருக்கோமே இல்லையா? அப்பா போய் 5 நிமிஷம் தானே ஆகுது, அதுக்குள்ள எப்படி? நம்ம அப்பா நம்ப முடியாது. எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்காரு. எல்லாருக்கிட்டையுமா? அப்பா மானம் போச்சதே. போடே டண்டு நக்கும் தாளம் போடே டண்டு நக்கும். எடி நான் காசு குளிக்க போறேன். சோகமா இருக்கிற மாதிரியே அப்படி நான் உண்டு போயிடுவேன். ஆத்தி நான் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துருப்பவளோ கண்ணு விழுந்திருக்குமே. மொத போய் திஷ்டி சுத்தி போடணும். கொஞ்சம் அக்கம் பக்கம் நான் பார்த்துருக்க மாட்டேன். ஐயோ பார்த்துருப்பவளோ சோகமாவே இருப்போம். பார்க்குற பார்வையே சரியில்லை. கண்டிப்பா கண்ணு விழுந்திருக்கும். நுள்ள கண்ணு, ஊரு கண்ணு, முறவு கண்ணு எல்லாம் பட்டு போகட்டும். இப்படி நான் பார்க்காம வந்துட்டேனே. சே மொதல் வெளியே போய் துஷ்டி சுத்தி போடணும். திஷ்டி சுத்தி போட்டுருணும். சோகமா போயிடுவோம். எனக்கென ஒரு வரம் இல்லாமல் போனாலும் எனக்கென நான் இருப்பேன். எனக்கென ஒரு வரம் இல்லாமல் போனாலும் எனக்கென நான் இருப்பேன். நம்ம சுகமா இருக்க தெரிஞ்சிருக்குமா? திஷ்டி எல்லாம் பட்டு போகட்டும். அடி போதவத்தே, குதூகலமா ஓடி வந்தா 18 வயசு பட்டாம்பூச்சின்னு சொன்னா நம்மளை பார்த்தோன்னா அப்படி பிளேட்டை மாத்தி போட்டுட்டா. ஒருவேளை நாம இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருக்காளோ? நாம இல்லாம சந்தோஷமா இருந்து பழகிட்டானா அவ்வளவுதான். காலத்துக்கும் நம்மளை நினைச்சு கூட பார்க்க மாட்டா. ஒரு திருப்பி செஞ்ச தப்ப மறுபடியும் ஜவா பண்ணவே மாட்டா. நம்மள வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டானா அதே இப்படி சந்தோஷமா இருந்து பழகிட்டா நாளை முதல் கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாளே. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா எப்பா இந்த கல்யாணங்கிற உன்னைய அகராதியிலிருந்தே நான் எடுத்து போட்டிருப்பேனே. தயவு செய்து சொல்றேன், கல்யாணம் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. நீயா இருக்கணும்னா நீயாவே இருந்துரு. இந்த இன்சியல்லாம் வேண்டாம். இன்சியலுக்கு ஆசைப்பட்டு பாதாளத்துல விழுந்துடாதீங்க. இன்சியலே இல்லட்டாலும் பரவாயில்ல, கெத்த தனியா சந்தோஷமா 18 வயசு பட்டாம்பூச்சி டண்டு அப்படின்னு வாழ்ந்துட்டு போயிருங்க. தொட்டுல ஆசைப்பட்டு கட்டிலுக்கு ஆசைப்பட்டு பாதாளத்துல விழுந்துடாதீங்க. இப்ப நடிப்பால அட்டியே ஜபா, நீ பண்ண தப்ப திருத்திக் கொள்ளதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. ஆமா, ஈஸியா வாங்கி கொடுத்துருக்கா. மறுபடி தக்க வச்சுக்க. எனக்கு என்ன ஒரு வரம் இல்லாமல் போனாலும்
உனக்கென இல்ல எனக்கென நான் இருப்பேன். ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென நான் இருப்பேன். எனக்கென ஒருவரும் இல்லாமல் போனாலும் உனக்கென நான் இருப்பேன். உங்ககிட்ட சொல்லதுக்கு என்னம்மா, பக்கத்துல இருக்காள, அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வாழணுங்கிற ஆசை எனக்கு வந்தது. பிடிக்கும், அந்த ஒரு ராசத்தையை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்தவா குழந்தை மாதிரி. அவ குழந்தைத்தனம் தான் என்ன மேலும் மேலும் வாழதுக்கு ஆசை கொடுத்தது. ஏதோ மற்றவங்க மாதிரி நானும் சாதாரணமா ஓடுறேன்னா அந்த மூஞ்சிதான் மனுஷனாக்குனா புருஷனாக்குனா இப்ப அப்பனாக்கியிருக்கா. இதுக்கு மேல என்னையா வேணும்? போதாது, உனக்கு தான் அவ்வளவு பிடிச்சிருக்குல்ல, சந்தோஷமா வாழ வேண்டியதானே. வீதி என் குடும்பத்துல நடந்த வீதி இப்பவும் ஓடதான் செய்யறோம். ஓடுறதுனாலே பாதி கோபம். என்னை பார்த்தாலே முரட்டு பையன்னு பார்த்தாலே சொல்லிடுவாங்க. சேர்ந்து வாழ ஆசை இருந்தும் ஏதாவது ஒரு பிரச்சனை. கவலைப்படாதயா. எவ்வளவு சொத்து சுகம் இருந்தோம் அனாதையா தான் வளர்ந்தோம். அம்மா அப்பா எல்லாம் பார்த்ததே கிடையாது. அம்மா யாருன்னு தெரியாது, அப்பா இருக்காரானே தெரியாது, அம்மா மடியும் தெரியாது, அம்மா முந்தானையும் தெரியாது. உலகத்திலே சொர்க்கமான இடம்னா அம்மாவோட மடின்னு சொல்லுவாங்க, அம்மாவோட முந்தானன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஆனா பல முறைக்கு இருந்து சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு சொத்து சுகம் இருக்கு. என் அம்மாவோட முந்தானி வாசனையே இந்தா அவகிட்டதான் நான் பார்த்தேன். அம்மாவோட தாய்மொழி எப்படி இருக்குன்னு அந்த உட்கார்ந்துக்கிற அந்த புண்ணியவதி அங்கதான் பார்த்தேன். அம்மா மேல எப்பவுமே பால் வாசனை வருமா, அந்த வாசனையை முகந்துதான் அவகிட்டதான். அம்மா இல்லைங்கிற வழியை எடுத்தவளும் அவதான். அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேனு கத்தி அளவச்சவளும் அவதான். என்னமோ தெரியல, நான் என் மனசுல இருக்கிறதெல்லாம் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசினதே இல்லை. என்னமோ தெரியலமா, எனக்கு உங்களை பார்த்ததுல இருந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் பேசணும் போல தோணுது. ஏன் நிலைமை இப்படின்னா, என் அப்பா இப்பதான் வந்தாரு, தியாகத்தை செஞ்சுட்டு தியாகத்தின் மறு ஒளி. பாவி மனுஷன் வாழவே இல்லை. குழந்தை பருவம் போச்சுது, வாலியோ பருவம் போச்சுது, இப்போ 2 கட்ட வயசுல வந்து நிக்காரு. 45 வயசு இருக்கும் எங்க அப்பாவுக்கு. என்னடா 45 வயசு பையனுக்கு இவ்வளவு பெரிய பையனானு நினைச்சு சந்தேகப்படாதீங்க. பாவம் மனுஷனுக்கு வாரிசு வேணும்னு ஆசை. சின்ன வயசுல ஒரு பொண்ணுகிட்ட குழந்தை பத்திக்கிட்டாரு. அதோட அவர் வாழ்க்கையும் முடிஞ்சது. அவர்லாம் எதுக்கு பூமிக்கு வந்தாரு, ஏன் பிறந்தாரு, ஏன் இருக்காருன்னு எந்த ஒரு பிடிமானமும் கிடையாது, முகாந்திரமும் கிடையாது. அவர் கூட ஃப்ரெண்டான பாவத்துக்காக அவர் ஃப்ரெண்டும் அதே வாழ்க்கை தான் வாழ்ந்தாரு. இப்படிதான் எங்க குடும்ப வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. உங்க அப்பாக்கு நீங்க ஒரே பிள்ளையா? அந்த பாவம் என்னோட விட்டுருந்தா கூட பரவாயில்லையே. அப்படி விட்டுருந்தா கூட மனசு கொஞ்சம் ஆயிருக்கும். பாவம் என் கூட தான் ஒட்டி பிறந்தான். ஆனா அப்பாவி பையன், ரொம்ப நல்லவன், ரொம்ப வாய் பேச தெரியாது, நீதி நேர்மதி வாழக்கூடியவன். ஆனா அவன் பிறந்த இடம் தப்பா போச்சுது. அவன் பாட்டுக்கு சுத்துவான். ஊமை, அவனுக்கு பேரே ஊமைன்னு வச்சிருக்கோம். ஏன்னா எங்க வீட்டுல எல்லாருமே வீரனுங்க. அவன் வீரன் தான், ஆனா அவன் ரொம்ப நல்லவன். ஒருவேளை எங்க அம்மா மாதிரி பிறந்திருக்கானோ என்னமோ தெரியல, அவனுக்கு கத்தி தூக்க முடியல. நான் அவன் கத்தி தூக்கிறதுக்கு சம்மதிக்கவும் இல்லை, நீ தூக்க விடவும் மாட்டேன். அவன் ஒத்தனாதே அப்படி வாழட்டுன்னு வச்சுட்டேன். அப்புறம் இன்னொருத்தர் இருக்கான், கடைக்குட்டி. ஆளு முரட்டாட்டமா இருப்பான், பண்றதெல்லாம் சேட்டை தான் பண்ணுவான். அவருக்கு ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க தான் ரொம்ப பிடிக்கும். அது அவன் பண்ண தப்பு இல்லை, நாக்கு பண்ண தப்பு. மகாராஜா நான் பிறந்து வாழ வேண்டியவன் அடிமையா விற்கப்பட்டான், பின்ன என்ன ஆவான்? ஆனா குழந்தை மனசு, அவன் அடி வாங்காத நாளே கிடையாது. இன்னும் வரைக்கும் அடி வாங்குவான். எரும கடை வயசாகுது, இன்னும் எங்ககிட்ட எல்லாத்தையும் அடி வாங்கிட்டு அலையிறான். மகாராஜனா இளவரசனா கம்பீரமா வாழ வேண்டியவன் அடி வாங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அடிக்க கூடாதுன்னு நினைப்பேன். ஆனா சில நேரம் திருந்தினா நல்லா இருக்குங்கிறதுக்காக வசமா அடிச்சிருவேன். அப்புறம் நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். இப்படி அடிச்சுட்டோமேனு நொந்து போயிருக்கிற நேரத்துல என்ன அப்படின்ட்டு வருவான். அடி வாங்கின தடம் கூட மறைஞ்சிருக்காரு, அண்ணன்ட்டு வருவான். என்னோ என்னோ அப்படின்ட்டு வருவான். செத்தே போயலாம் போல இருக்கும், தட்டி பிடிச்சி முத்தணும் போல இருக்கும். ஆனா அப்படி பண்ண அவ்வளவுதான், பண்ண முடியாது. மனசு கேட்காது, உள்ளுக்குள்ளே கத்தி அழணும் போல இருக்கும். ஓன்னு எனக்கு ஒரு இடத்த கொடுங்க, நான் கத்தி அழணும், நான் அழகாது எங்கேயுமே கேட்கக்கூடாதுன்னு அப்படிலாம் மனசு தோணும். அவன் எதுவுமே நடக்காத மாதிரி எனக்கு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு அண்ணன்ட்டு போவான். நான் பெத்த புள்ளன்னா அவனுக்கு உசுரு. என் பொண்டாட்டி இருக்கால,
புள்ள மாதிரி. அவனை நாள் முழுக்க தூக்கி சமைக்க சொன்னா சமைப்பான். அவன் சந்தோஷம் அவனுக்கு எல்லாமே வாதான். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நான் இவளுக்காக கொஞ்சம் மாறி இருக்கான். இப்படி 1000 சோகங்களும் துக்கங்களும் எங்க மனசுல இருக்கு. ஆனா எங்க சுத்தி சொந்தம் இருக்குது. ஆனா எதுவுமே இல்லாம நாளை தினத்தை எதுவுமே குறிச்சு கவலைப்படாம நீங்க சிரிச்ச முகமா இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. உங்களை மாதிரி சிரிச்ச முகமா இருக்கவங்க கிட்ட மனசுக்கு தான் சொன்னா அந்த தெய்வம் இறங்கி வந்து எங்க கஷ்டத்தையும் போக்கும்னு ஏதோ நான் நம்புறேன். இங்க பாருமா, கவலைப்படாத சரியா. பாரம் துக்கம் கவலை எல்லாம் மாறி நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட நீ எத்தனை குழந்தை பெத்துக்கன்னு ஆசைப்படுறியோ அத்தனை குழந்தையோட நீ சந்தோஷமா இருப்ப. இங்க பாரு, உனக்காக நான் வேண்டுதல் பண்ணி நிச்சயமா அதை நிறைவேற்ற வருவேன். நான் தான் உன்னை ஏற்கனவே சொன்னேன், நான் ஏதாவது ஒண்ணு வேண்டுனா அது நிச்சயமா நிறைவேறணும் அப்படின்னு சொல்லியிருக்கல உன்கிட்ட. நான் நிச்சயமா உனக்காக வேண்டிக்குவேன். நிச்சயமா சொல்றேன், உன் கண்ணீரே சந்தோஷமா மாறும். கவலைப்படாத சரியா. நான் அடுத்த திருப்பி பார்க்கும்போது நீ சந்தோஷமா இருப்ப. உன் கையில இன்னொரு குழந்தை இருப்பான். உண்மையா சொல்றேன், உங்களை பார்த்தோன்னே எல்லாத்தையும் சொல்லணும் போல இருந்துச்சு. ஆனா இப்ப கடைசி ஒண்ணு சொன்னீங்க பாருங்க, எனக்கு நம்பிக்கை வந்துட்டு. கேட்டுச்சா? இங்க பாரு, நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ நல்ல வாழ்க்கை வாழ்வ. உன்னை சுத்தி உன் பிள்ளைங்களா நிப்பானுங்க. நீ சந்தோஷமா ஒரு அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இந்த மண்ணை விட்டு போவேன். நான் நிஜமா சொல்றேன், நீ ரொம்ப நல்ல பையனா இருக்க. ஆனா உன்னை இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து உன் முகக்கட்டு மாதிரியே தான் நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். என்ன சொல்றீங்க? ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, போன வாரமும் ஒரு கோயிலுக்கு வந்தேன். நெல்லையப்பர் கோயிலுக்கு வந்திருந்தேன். சரி. அப்பமா அப்படித்தான் உன்னையே மாதிரிதான் இருந்தான். என்ன நீ கொஞ்சம் ஃபிட்டா இருக்க, அவன் கொஞ்சம் குண்டா இருந்தான். அவ்வளவுதான் வித்தியாசம். அவன் உருவத்துக்கும் அவன் அழுறதுக்கும் சம்மந்தமே இல்ல. அழுதிட்டு இருந்தான். நான் போனோன்னே அவசரமா கண்ணில தொடச்சிட்டான். எந்த பையன் தெரியலையா? சரி, நீ சந்தோஷமா இருப்ப, கவலைப்படாம இரு. சரிங்கம்மா. சரிம்மா, கோயில் வந்துட்டு நான் இதுலயே உங்களை இறக்கி விட்டுருந்தேன். நீங்க மேல போய் கும்பிட்டு வாங்க, நான் கீழே வெயிட் பண்றேன். நீயும் ஆயம்மா. எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கட்டும். கண்டிப்பா குடும்பத்தோட வரேன். நம்ம கேட்டதெல்லாம் தேவன் கொடுத்துச்சுன்னா பக்தி தான் வளரும். சோதனை நிந்தனை வரும்போதுதான் தன்னம்பிக்கை வரும். இங்க பாரு, பக்தி ஒரு காசிக்கும் உதவாது. பக்தி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கிட்ட இருக்கிற தன்னம்பிக்கையும் தைரியம் தான் நம்மள ஓட வைக்கும். நீ இவ்வளவு கஷ்டத்துலயும் ஓடுறனா நீ தன்னம்பிக்கையோட இருக்கிற போய் தான். பக்தி வச்சிருந்தனா ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. தன்னம்பிக்கையோட இரு, நிச்சயமா அந்த தெய்வம் உனக்கு துணை இருக்கும். சரிங்கம்மா. சரிங்கம்மா, நீங்க மேல போயிட்டு வாங்க, நாங்க இதுல நிக்கிறோம். நீங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்களை நின்று கூட்டுட்டே போறேன். ஒன்னும் அவசரம் இல்ல. நீங்க மனசார நிம்மதியா வேண்டிட்டு எவ்வளவு நேரம் கழிச்சுனாலும் வாங்கம்மா. சரிம்மா. சரி, இந்த அல்வாவை நீயே உன் பொண்டாட்டிக்கு கொடு. குடுப்பியா இல்ல உருட்டி விடுவியோ? நான் வரும்போது 2 பேரும் சேர்ந்து தான் நிக்கணும். இல்ல கோத்த திருக்கியே ஃபேன்ல கட்டி தொங்க போட்டுறேன். புரியுதா? நீங்க அதட்டுறது நல்லா இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் டைம் அதட்டுனா பொண்ணு நீங்க தான். சரிண்டா, இந்த அல்வாவை உன் பொண்டாட்டிக்கு உருட்டி விடு. அப்பதான் நீ கேட்ட பாண்டியம் கிடைப்பான். இந்த புடி. புரிஞ்சுட்டோ? ஆமாமா, இல்லைன்னா எங்களுக்கு புரியாது. இந்த புடி. சரி, நான் மேல போயிட்டு வரேன். ரொம்ப நல்ல பையன், பார்த்து நடந்துக்க. இல்ல சரணே, அவன் அலெக்ஸும் அவன் கவினை இருப்பாருங்க. நான் தூத்துக்குடி வரைக்கும் போக இருந்தது. இப்ப என்னால போக முடியாது. நான் வேற இடத்துக்கு வந்திருக்கேன். கவினையும் அலெக்ஸையும் கொஞ்சம் அனுப்பி வச்சிரு. அலெக்ஸ் போட்டாலும் பரவாயில்ல, கவின் மட்டும் அனுப்பி வச்சிரு. அவனை போனா ஃபோன் பண்ண சொல்லி நான் இங்க இருந்து எல்லாத்தையும் பேசிடுறேன். அவன் போயிட்டு மட்டும் வரட்டும். இல்லடா, நான் இன்னைக்கு ஃபுல்லா வரல. நான் இன்னைக்கு வேலைக்கு வரல. எங்க எனக்கு வேலை இருக்குது. சரிடா. இல்லடா, நான் இன்னைக்கு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கேன். நான் இன்னைக்கு ஃபுல்லா வரல. அதை முடிச்சிருங்க. சரிடா சரிடா. இல்லடா இல்ல, நான் இன்னைக்கு வரமாட்டேன். முக்கியமான வேலை இருக்குது. ஆமா, சரி சரி சரி. அவன் கவின் போட மட்டும் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லிடு. ஓய், தேங்கப்பா கோவம் குறையில பொழுது. அல்வா சாப்பிடுறீங்களா மேடம்? அல்வா சாப்பிடுறீங்களா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். நீங்க அப்படி சொல்லலாமா? இந்தாங்க சாப்பிடுங்க. இந்த நக்கல் ஒண்ணு வேண்டாம். நக்கல் பொண்ணு இந்த பொடி சாப்பிடு. அது அவங்களுக்கு சேர்த்து கொடுத்துருக்க வேண்டியதானே? அது என்னவோ தெரியல, அவங்களுக்கு இதை எனக்கு கொடுக்கணும்னு தோணவே இல்லை. நான் அவங்களுக்கு கொஞ்சம் பூவு அப்புறம் இந்த கோயில் சம்பந்தமான பொருட்கள் வாங்கி கொடுத்துட்டு வரேன். இதை நீ சாப்பிட்டுரு. என்ன திடீர்னு உங்களுக்கு அவங்க மேல அவ்வளவு பாசம்? என்னடி திடீர்னு பேச்செல்லாம் மாறுது? இல்ல கேட்டேன். சே அப்படிலாம் இல்ல, என்னமோ தெரியல. அவங்க செஸ் முகமா இருந்தாங்களா, அது பிடிச்சது.
இந்தா இது சாப்பிடு. எனக்கு வேண்டாம். அப்பா இல்லப்பா, நான் கம்பெனிக்கு போகல. நான் நம்ம மலைக்கு வந்தேன்ப்பா. அங்க மலைக்கு மேல ஒரு கோயில் உண்டுல, அங்க வந்தேன்ப்பா. ஆமாப்பா. இல்ல இன்னைக்கு நான் வரல. சரிப்பா வாங்க. இல்லப்பா நான் அங்கதான் இருக்கேன், வாங்க. அப்பா வரானா? இந்த சாப்பிடு. ஏன்? தெரியல, நான் இன்னைக்கு கம்பெனிக்கு போகல, அதான் அப்பா நான் அங்க இருக்கேன்னு சொன்னேன். சரிடா இரு, நான் வரேன்னு சொன்னாங்க. பக்கம் தானே, வந்துருவாங்க. சரி அப்பா வர நேரம் இது சாப்பிட்டு. இப்ப நான் அல்வாங்கி கொடுத்துருக்கேன்னு நினைப்பாங்க. இந்த புடி எனக்கு இப்ப வேண்டாம். நைட்டுக்கு ஸ்பெஷலா வாங்கிக்கலாம், இது சாப்பிடு. கொன்னுருவேன். ஆமா கொண்டுருவாங்க. இவ்வளவு நாள் ஆகுது என்கிட்ட மட்டும் மனம் விட்டு பேசினதே இல்ல. குழந்தைகிட்ட போய் யாராவது மனம் விட்டு பேசுவாங்களாடி? குழந்தையா? ஏடி நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னா உன் மனசு இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்குமா? அது என்னமோ தெரியல, எல்லாருக்கிட்டையும் எல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு நீ இன்னும் பெரிய மனுஷன் தெரியல. குழந்தை மாதிரி இருக்கவங்கிட்ட போய் என்னத்த பேச? அவங்கள பார்த்த உடனே ஏதோ மனசுக்கு ஏதாவது சொல்லணும் போல தோணுச்சுது, அதான் சொல்லிட்டேன். சரி நான் உங்களுக்கு பார்த்துட்டு வரட்டா? என்ன அவ்வளவு பாசம்? சும்மா நான் போகல, இங்கே நிக்கல. என்ன அவன் நம்ம தூத்துக்குடி வரைக்கும் போக சொல்றான், போமா. ஏய் பைக் லேட்டா போனோம். இதா இப்படி போனா 3 மணி நேரம் தான். வானே சூப்பரா இருக்கும், காரணம் நல்லா இருக்காது. வானே எதுக்குடா திடீர்னு இருக்கு தூத்துக்குடிக்கு? சரக்கு கப்பல்ல சரக்கு வரும், அதை நம்ம கரெக்டா என்ட்ரி பண்ணி வாங்கணும், அவ்வளவுதான். வேற எந்த வழியும் இருக்காது. அது கண்ணன் தான் போவான். அண்ணன் எங்கேயோ போயிருக்காராம், இன்னைக்கு வரமாட்டாராம். ஆனா நம்மள போக சொன்னான். வானே இப்பதான் போன் அடிச்சான், பண்ணலையாரு. சரிடா எனக்கு அவசரமா வருது, நான் போயிட்டு வந்துடுறேன். அது மத்துக்கு பின்னாடி போயிட்டு வா, நேரம் அதுல. சரி ஆளுக்கெல்லாம் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் ஒரு ஆளு பார்க்க மாட்டாங்க. சீக்கிரம் அடிச்சுட்டு வா. போடா. போனேன், நேரம் ஆகுது. போனேன் கிளம்பு தான் வரும். சீக்கிரம் போனேன். நீ அடிக்க மாட்டியோ? இப்பதானே அடிச்சுட்டு வந்தேன். ஒண்ணு போடா. யாரு யாரு? அன்னைக்கு அநியாயமா செப்ப மேல சந்தேகப்பட்டுட்டோமே. யாரு யாரு கொசு அடிச்சது? யாரு? என்ன பசு ஒன்னே காணோம்? கறி மீன் எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா ஒரு பசையும் காணுமே. பேசாம ஆட்டை பிடிச்சு போயிருமா? ஹாய் மகிமா, எப்படி இருக்க? எனக்கு நேரம், நான் கிளம்புறேன். மகிமா நீ இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? இங்க பாருங்க, நான் பிறந்த வீடு எங்கே இருக்கலாம், ஆனா நான் வாழ்ற வீடு புகுந்த வீடு அந்த செவலிங்க வீடுதான். இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. உன் தூய்மையான அன்பு பண்ணி மூக்குல இருக்கிற மூக்குத்திக்கு சமம். உன் விலை மதிக்க முடியாத காதல, அன்பு பாசம் எதுவுமே தெரியாத ஒருத்தங்கிட்ட நீ விரயம் பண்ணிக்கிட்டு இருக்க. அவனுக்கு நீ பாசம் கட்டுறதும் காதல் கட்டுறதும் பண்ணி மூக்குக்கு மேல இருக்கிற மூக்குத்தி மாதிரி. அவனுக்கு தெரிய போறதே கிடையாது. உன் அழகான காதலும் அன்பையும் புரிஞ்சுக்கிட்ட வேணா. அந்த தூய்மையான காதலும் அன்பும் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறேன். அதோட வேல்யூ, அதோட விலை மதிக்க முடியாத அந்த அன்பு காதலி எனக்கு வேணும்னு ஆசைப்படுறேன். அர்த்தம் மற்றவங்கிட்ட போய் உன் காதலியும் அன்பு நீ செலுத்துறியே, அதனால உனக்கு என்ன கிடைக்க போதே? செவடன் காதல சங்கூர கதை தான். நீ என்னதான் உன் காதலியும் அன்பையும் அவன்கிட்ட சொன்னாலும் அவன் காது கேட்காது. அவன் எப்படி உன் காதலியும் அன்பையும் உதாசனப்படுத்துறானோ அப்படித்தானே இப்ப நீ எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. நீ அவன் மேல உசுரா இருக்க, நான் அதை விட பல மடங்கு நான் உன் மேல உசுரா இருக்கேன். உன்னை முத பார்த்தனக்கே நீ தான் என் தொண்ணு நான் முடிவு பண்ணினேன். உனக்கு இன்னொருத்த பேசி முடிச்சிருக்காங்க, நான் ஒதுங்கி போயிட்டேன். ஏன்னா நான் உன் மேல உண்மையான அன்பு வச்சிருந்தேன். நீ நல்லா இருந்தா போதுன்னு ஒதுங்கி போனேன். ஆனா நீ அங்க நல்லா இல்லையே. அந்த முரட்டங்கிட்ட போய் காதலியும் அன்பையும் நீ காட்டிக்கிட்டு இருக்க. அதனால உனக்கு என்ன பையனு உன் வாழ்க்கை நாசமா போய்கிட்டு இருக்கு. அதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. வாழ வேண்டிய வயசுல நீ எதுக்கு இப்படி கண்ணி பொண்ணா வாழ்ந்துட்டு இருக்கணும்? எதுக்கு உணர்ச்சிகளையும் ஆசைகளையும் அடக்கிக்கிட்டு வாழணும்? நீ இவ்வளவு கஷ்டப்படுறது, அவன் மேல இவ்வளவு காதல் வச்சிருக்கிறது அவனுக்கு புரியவா போதே? ஏன் மகிமா நீ என் காதல புரிஞ்சுக்கவே மாட்டியா? என்ன பண்ணுனா நீ என் காதல புரிஞ்சுக்கிடுவ? இங்க பாரு, விலை மதிக்க முடியாத உன் காதலும் அன்பு எனக்கு வேணும்னு ஆசைப்படுறேன். நீ எதுக்கு அர்த்தமில்லாத ஒருத்தருக்கு கொடுக்கும்னு நினைக்கிற? நீ உன் காதல சொல்லு, உன் காதல சொல்லு. இதே இடத்துல என்கிட்ட சொல்லு மகிமா. இங்க பாரு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த குடும்பத்தை எதிர்க்கிறதுனால எனக்கு இருக்குது. இல்ல நம்ம இங்க எங்கேயாவது போயிடலாம், கணக்காத இடத்துல போய் எங்கேயாவது வாழலாம். வா மகிமா, உன்னை நல்லா பாத்துக்கிறத மகிமா. வா மகிமா, கணக்காத இடத்துக்கு எங்கேயாவது போய் வாழலாம். வா மகிமா, நீ என் கூட இருந்தா போதும், நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். பாரு, உன் காதலியும் அன்பையும் நான் புரிஞ்சுக்கிறேன். அந்த விலை மதிக்க முடியாத அன்பையும் காதலியும் நான் பத்திரப்படுத்தி வச்சுக்கிறேன். அந்த தூய்மையான காதலியும் அன்பையும் எனக்கு கூட தானே கேட்கிறேன். எனக்கு கூட மகிமா. உனக்கு அந்த குடும்பத்துல இருந்து வெளியே வரதுக்கு பயனா சொல்லு, நான் வந்து கேட்கிறேன். இல்ல வா, நம்ம இப்பவுமே இங்க இருந்து கிளம்பிடலாம். வா வா மகிமா, ப்ளீஸ் மகிமா, வா மகிமா. கொஞ்சம் தள்ளி நிக்கீங்களா? என் பக்கத்துல ஆம்பளைங்க வந்தாலே உனக்கு பிடிக்காது, கண்டு தந்தமா ஆக்கிடுவான். யார் சொன்னா அவனுக்கு என் மேல
காதல் இல்லனே. இங்க பாரு, நான் அவனை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். அவனுக்கு நிறைய பொண்ணுங்க சவாசம் இருக்குது. அவன் பொம்பளை பிள்ளைங்க விஷயத்துல ரொம்ப வீக்குன்னு கேள்விப்பட்டேன். எதுக்கு உனக்கு அவன்? யாருமே எடுத்து பார்க்காத நீ எங்க? எல்லா பெண்களையும் இச்சையோட பாக்குற அவன் எங்க? இன்னொரு வாட்டி அவனை பத்தி தப்பு தப்பா பேசுறீங்க. ஆமாமா, நீங்களாம் ரொம்ப யோக்கியமானவங்க தான். எந்த ஆம்பளை யோக்கியமா இருக்கீங்க? எல்லாம் அவனும் பாக்குறதான். ஆனா அவன் என்னதான் பார்த்தாலும் அவன் மனசுல இடம் பிடிச்சவன் நான் தான். எவ்வளவு பெரிய உலகலையே வந்தாலும் சரி, அவன் மனசுல அவ்வளவு லேசில யாரும் இடம் பிடிக்க முடியாது. அப்பேற்பட்ட இடத்தை கொடுத்தவன் எனக்கு அவன். அவன் இதயத்துல இடம் கிடைச்சதே எனக்கு பெரிய விஷயம். அவன் பெண்கள் விஷயத்துல வீக்குதான், ஆனா அவன் எனக்கு கொடுக்குற காதலே 100% உண்மை. ஆமா, பொண்ணு விஷயத்துல அவன் வீக்குதான், ஆனா என்ன ஒரு நாள் கூட அவன் இச்சையா பார்க்க மாட்டான், போதையா பார்க்க மாட்டான், பயப்படுவான். அந்த பயம்தான் காதல். அந்த தூய்மையான காதல் தான் எனக்கு வேணும். நீங்க கட்டின பக்கத்துல இருந்தாலும் இன்னொருத்திய பாப்பீங்க, ஆனா பொண்ணுகிட்ட நடிச்சிட்டு நிப்பீங்க. ஆனா அவன் நடிக்க மாட்டான். என்கிட்ட சொல்லுவான், அந்த புள்ள எவ்வளவு அழகா இருக்கு பத்தியான்னு. அவளை ரசிப்பான், ஆனா இதயத்துல ஏத்த மாட்டான். அவ்வளவு அழகான இதயத்தை கொடுத்தது எனக்கு மட்டும்தான். அவனுக்கு காதலிக்க தெரியாது, அவ்வளவுதான். அவனுக்கு அந்த விதத்தை சொல்லவும் தெரியாது. மனசுல இருக்கிறத வேற மாதிரி சொல்லிடுவான். அது நம்ம தப்பு தப்பாவே பார்த்து பார்த்து அவன் பேசுறது நமக்கு தப்பு தப்பா புரியும். இல்ல இல்ல, அவன் தான் உண்மையை பேசுவான். இப்போ இல்ல, நான் மண்ணுக்குள்ள போனாலும் சரி, அவன் கூட நான் சேர்ந்தே வாழட்டாலும் சரி, அவன் தான் எனக்கு, நான் அவனுக்கு. சேர்ந்து வாழதுல இல்ல சார் காதலே. சேர முடியட்டாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்றாங்க பாருங்க மனசுலவுல, அதுதான் காதல். அவன் மனசுக்குள்ளே நீ எவனும் வரமாட்டா, என் மனசுக்குள்ளே நீ எவனும் வாழ முடியாது. அதுதான் காதல். அவன் மனசுல சத்தியமா வேற ஒரு பொண்ணு இடம் பிடிக்கவே மாட்டான், பிடிக்கவே முடியாது. எனக்கு அவனை பத்தி தெரியும். என் முரட்டு பையனை சொன்னீங்களே, ஆமா அவன் முரடன் தான். அந்த முரடனுக்குள்ள ஏதாவது ஒரு பொம்பளை மனசை இடம் பிடிக்க சொல்லுங்க பாப்போம். எவளுமே உள்ள போக முடியாத இடம். அந்த இடத்துல நான் இருக்கேன்னா நான் அதிர்ஷ்டக்காரி தானே. இரும்பு கதவு போட்டு மூடி வச்சிருக்கான், அவ்வளோ லேசெல்லாம் யாரும் உள்ள போக முடியாது. ஆனா அந்த கேட்டுக்குள்ள நான் இருக்கேன் பாதுகாப்பா. பூட்டிட்டான், இனி யாருக்காவும் திறக்க மாட்டான். அந்த விலை மதிக்க முடியாத காதல் போதும். அவன் கூட சேர்ந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு அப்புறம் குழந்தை குட்டி பேரன் பேத்தின்னு வாழ்ந்து முடியாத விட, என்னைக்காவது ஒரு நாள் நானும் அவனும் சேர்ந்து வாழ்வோங்கிற கனவோட இருக்கிற அந்த இனிமையான அந்த நினைவு, அந்த ஏக்கம், எதிர்பார்ப்பு, இது போதும். அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க தப்பு கணக்கு போட்டு என் மேல பரிதாபப்பட்டு காதெல்லாம் வேண்டாம். நீங்க ரொம்ப நல்லவ தானே, இல்லைன்னு சொல்லல. எந்த டார்ச்சரும் கொடுக்கல, நேரடியாக வந்து பேசுனீங்க. ஆனா எனக்கு விருப்பம் இல்லை சார். நீ நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீ இன்னும் கொஞ்சம் சார்த்த வசதி கட்டிட்டால, இப்ப எதுக்கு நீ என்கிட்ட கத்திட்டு நடக்க? இங்க நம்ம எல்லாம் கட்டிக்கிறதுக்கு பொண்ணு கியூல நிக்குது பாரு. உனக்கு கல்யாணம் ஆசை வந்துட்டோ? சரி சரி, அப்பா சொல்லி கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடுவோம். கொண்டு எரிஞ்சிடும். டாய் பாரு, திட்டனா வீட்டுல அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. ரூட்டு மாறிக்கிட்டு இருக்கு. யார் ரூட்டு? யார் ரூட்டோ? ஒழுங்கா தாலி கட்டி குடும்பத்தை வழியா பாரு. குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு போயாரு. யார சொல்லிக்கிட்டு இருக்க நீ? நீ எதுக்கு இவ்வளவு கோத்து நிக்கும் போது அதை சொல்லு. யார் குடும்பத்தை அசிங்கப்படுத்திடக்கூடாது. ஒழுங்கா தாலி கட்டி குடும்பத்துக்கு வழியா பாரு. யார் நீ அசிங்கப்படுத்தினா? நான் தானே. நான் இப்படி தானே ஊருக்கே தெரியுமா? பரவாயில்ல, நீ இப்படி இருக்க போய்தான் கண்டவனா பேசிக்கிட்டு இருக்கா. பாரு, இதெல்லாம் நல்ல இருக்குல்ல, சொல்லிட்டேன். யாருன்னு யாருக்கிட்ட பேசுனா? அசிங்கமா இருக்கடா. இங்க பாரு, அது மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கே அசிங்கம். இங்க பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு சொல்லி, பிடிக்கணும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு வெளியில அதை அனுப்பு பாரு. அசிங்கமா இருக்கு. கண்ணு முன்னாடி எதுவும் வேண்டாம். மகிமாவை சொல்லிக்கிட்டு இருக்கியா? ஆமா, அவதான் சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம அசிங்கப்பட்டதுக்கு முன்னாடி ஒண்ணு நீ வாழ முந்தா வாழு, இல்லையா எங்கது போ சொல்லு. அவகிட்ட எவனாவது பேசினா அது நான் சொல்ல முடியாது. அவ என்கிட்ட பேச மாட்டா. கண்ணால பார்த்தேன். பொண்ணுன்னா 4 பேர் பேச வரதானே செய்வானுங்க. அதெல்லாம் பார்த்தா முடியுமா? அவன் என் தம்பி பொண்ணாட்டி வரக்கூடியவா. எவ்வளவு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான். அண்ணா அவ பேச மாட்டானே, எனக்கு தெரியும். நான் பார்த்தேன்டா, நீ பார்த்துருப்பேன. அவ்வளவு லேசுலாம் அந்த படுபாதவத்தி மனசுல எவனும் போக முடியாது. கல்லுஞ்சக்காரின கோடி கோடியா கொண்டு கொட்டினாலும் சரி, பாசத்தா வாரி வணங்கினாலும் சரி, இந்த முரட்டு பையன் ஒரு துளி கூட பாசமே கிடைக்காதுன்னு தெரிஞ்சோம் இங்க சுத்துவாரே தவிர எவன் முன்னாடியும் போக மாட்டா. போயிருந்தா பரவாயில்லையா, போக மாட்டா. எத்தனையோ வாய்ப்பு வந்துச்சே, போக மாட்டால. இப்படித்தான் ஏழு ஒரு பையன் பொண்ணு கிட்ட வந்தான், வீட்டுக்கு வந்தான். சாவ போயிட்டல்ல. அத அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்க. அசைக்க முடியாத நம்பிக்கையில சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு. எடுத்து பார்க்க மாட்டான். அவ மனசுக்குள்ள செம்பிளிங்க வீட்டு மருமகா நினைப்பு வந்தாச்சு. ஒரு வீட்டுக்கு வாழ அந்த மருமகா இன்னொருத்தர் எப்படின்னா கல்யாணம் பண்ணுவா. அவன் மருமகளா வாழ்ந்துகிட்டு இருக்கா. போன சரிடா, அந்த புள்ள அவளை உறுதியா இருக்குல்ல, நீ அதை கொஞ்சம் இறங்கி தாலி கிளி கட்ட வேண்டியதுடா. அது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துருது.
சரி பரவ கட்டலான்னு பார்த்தா நீ வந்துட்ட ஒன்ன வச்சுக்கிட்டு நான் குடும்பம் நடத்தினா சரி குடும்பத்துக்கு அசிங்கம் சரி நான் ஒன்று கேட்க ஒரு பொங்கலும் விட மாட்டுக்க எல்லா பொங்கலையும் வளைஞ்சுக்கிட்டு போற ஆனா எப்படிடா மகிமை மட்டும் நீ விட்டு வச்சிருக்க இல்ல தப்பாலாம் கேட்கலடா இவகிட்ட மட்டும் எப்படி நீ இப்படி இருக்க அவ பொண்டாட்டின ஓ உன் முன்னாடி நீ பத்தி பத்தி வச்சுக்கிறத ஊரான் வீட்டு புள்ளைய நல்லா பாக்குது ஓ மாற்றான் வீட்டு மல்லிகை புத உனக்கு மணக்குது ஆமாண்ணே அதாவது இவர் பொண்டாட்டி ஒரு 10 மணி வச்சுக்கிட்டு வரான் இவருக்கு நல்லா தெரியுது அவங்க கோட்டை தாண்ட மாட்டாங்கன்னு அதனால இவர் இஷ்டத்துக்கு அலைதாரு உன்னை போய் தம்பி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி சந்தேகப்பட்டுட்டேன் ஏண்டா உன்னை காதத்தை பார்த்துக்காக அந்த பொண்ணு எத்தனை நாள் அழியணும் குடும்பத்தை வாங்க வரமாட்டானே கோட்டை காய்ப்பாத அதே வரமாட்டுக்கானே கோட்டை கலப்பாத ஓடிவே ஓடிலே என்னையே ஏற்படுத்திட்டு போறானே இவன் என்ன ரகம்னே தெரியல நான் இப்ப பஸ் வந்துடும் அப்புறமா போவோம் ஏதாவது குடிக்கியா காப்பி வாங்கி தரட்டா காப்பி வாங்கி தரட்டுமா என்னம்மா காப்பி குடி பஸ்ல ரொம்ப தூரம் போகணும்ல 3 மணி நேரம் ஆகும் வயிற்றுக்குள்ள எதுனா நல்லா இருக்காது இரு ஆமா போய் காப்பி வாங்கி வந்துடுறேன் இதை விட்டு எங்கேயும் போகக்கூடாது இதுலயே நிக்கணும் தம்பி சொல்லுங்க என் பொண்ணு மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளை அவளுக்கு ஒரு காப்பி வாங்கிட்டு வந்துடுறேன் ரோட்டை கிராஸ் பண்ணி போனோம் அவளை கொஞ்சம் பாத்துக்கிடுவீங்களா சரி சரி நீங்க போயிட்டு வாங்க சரிங்க தம்பி இங்க பாருமா இதை விட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னா அங்க போக கூடாது இங்க வாமா இங்க வா அங்க கார் வரும் இங்க வா இங்க வாமா என்ன போமா ஒண்ணு கடிச்சிட்டு வரேன்ட்டு போனவன் எவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கான் என்ன ஏண்டா அந்த பொண்ணு ரோட்டுக்கு கிராஸ் பண்ணிடுமா கொஞ்ச நேரம் பார்க்க சொல்லிட்டு போனாங்க மனநல பாதிக்கப்பட்ட பிள்ளையா அவங்க காஃபி வாங்கிட்டு 2 போயிருக்காங்க கொஞ்சம் நெல்லு வந்தன போவோம் எனக்கு ஞானம் ஆகுதுனே அண்ணன் போனுக்கு மேல போன் அடிச்சுட்டே இருக்கான் அப்பவும் அண்ணன் கிட்ட போயிட்டானா சீக்கிரம் வா அப்பவும் அண்ணன் எங்க போயிருக்காங்க அண்ணன் ஏதோ மலை கோயிலுக்கு போனானா அதான் அப்பா கிட்ட சொல்லி போகும்போது அப்பவும் சரி நீ அங்கே இருக்க நானும் வரேன்னு சொல்லியிருக்காங்க அதான் அப்பவும் மகாதேவன் மாமாவும் போயிருக்காங்க கோயிலுக்கா சரிடா நானும் பார்த்துட்டா அண்ணன் உங்களை ஏன் கூட அனுப்பி வச்சிருக்கான் தூத்துக்குடிக்கு வாங்க நீ சாரனை கூட்டு போடா நான் அப்பா கூட போறேன் சாரனை இப்பதான் போனான் பாக்கலையா அட போவி அவன் அங்கடா போயிருக்கான் ஆமா இப்பதான் போனான் அவன் அப்பாவும் அண்ணன் எங்க தவங்க நான் அங்க போறேன்ட்டு போயிட்டான் நீ மட்டும் தூத்துட்டு போடா நான் அப்பா அண்ணன் கூட எல்லாம் போறேன் போடா 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 வரலையா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா போடா நான் அப்பா கூட அண்ணன் கூட இருக்கேன் நீ போடா சரிண்ணே அப்போ நான் கிளம்புறேன் இங்க ஒரு பொண்ணு நினைச்சேங்கடா ஐயோ அவங்க அம்மா என்ன பார்க்க சொன்னாங்க அந்த பொண்ணு காணும்டா சரி விடு நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க அம்மா என்ன திரும்ப திரும்ப சொல்லிட்டு போறாங்கடா சரி சரி நீ கிளம்பு நான் போய் பார்த்துட்டு வரேன் ஓகே ஓய் ஓய் அல்வா சாப்பிடுறேன் ஆனா நான் யாருக்கிட்டயும் பேச மாட்டேன் சரி 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 பேச வேண்டாம் எனக்கு பார்த்தா போதுமே பேசலாம் வேண்டாம் நானும் பேசுறதுக்கு விரும்பல சரி சாப்பிடு வேற எதுவும் வேணுமாடி இந்த மாங்காய் எங்க இருக்குது வேணுமா மாங்காவா அதானே இப்போ உனக்கு மாங்காய் தேவைப்படாது இல்ல எது பேசினாலும் தப்பாவே நினைக்கா இல்லடி குளிர்காலமா இருக்குல்ல அதான் சொன்னேன் இல்ல எனக்கு இப்ப மாங்காய் வேணும் கொல்லி நான் சுத்த கேட்கா எப்படி பேசாலும் நீ எனக்கு மடக்க பேசலங்க வேண்டாம் என்ன பேசிய கவுத்துறவ திரும்ப கூடாது தண்ணி வேணும் இல்ல நீ கார்ல இருந்துச்சு அப்பா வேற வந்துட்டாரு நான் போய் கூட்டு வரேன் அப்படி வரும்போது தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் என்ன ஒண்ணு இல்ல அதான் ஒரு வாரம் என்ன பார்க்க வந்துட்டீங்களா பரவாயில்ல இப்ப மட்டும் பார்க்கணும் பார்க்காம தான் இருந்தேன் ஆனா செத்து போயிருந்தேன் நீ எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாது ஆனா நான் உயிரோட செத்து போய் தான் இருந்தேன் வைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தது என்ன செய்ய நெஞ்ச நிமித்தியே நடந்துட்டேன் டக்குன்னு இறங்க முடியல நீங்க தானே சொன்னீங்க பொண்டாட்டிக்கிட்ட தோத்து போறவன் வாழ்க்கையில ஜெயிப்பானே அதனாலதான் இப்பவும் வந்து பேசிட்டு இருக்கேன் இப்பவும் நான் தான் வழக்கத்தை தூக்கிட்டு வந்திருக்கேன் நீங்க பேசுன இப்பவும் நான் தான் விட்டு கொடுத்துருக்கேன் அன்னைக்கு எப்படிலாம் பேசுனீங்க என்ன பேசுனாங்க நடிக்க வேண்டாம் அடிக்க வேண்டாம் ஐ லவ் யூ ஐ ஹேட் யூ முத்தம் கொடுத்துடுவேன் நச்சு நச்சுன்னு கொடுத்துடுவேன் ஐ லவ் யூ சொன்னா சரிங்கன்னு சொல்லணும் அப்பலாம் சொல்ல முடியாது கள்ளி நான் நச்சு நச்சுன்னு கொடுக்கணுமா வாங்கணுமா அதுக்கு என்ன ஒரு சாமர்த்தியம் வேணும்னா வேணும்னு கேட்க வேண்டாம் வாங்கிக்கணும் பெரிய மன்மதரே என்னடி கேள்வி கட்டுட்ட அப்ப நான் மன்மதன் இல்லையா இல்லவே இல்ல ஏன்னா மன்மதன் தாண்டி இல்ல சரி மன்மதங்கிறத நிரூபிச்சிட வேண்டியதான் எப்படி கீழே போனேன்னு வச்சுக்கோயேன் அது பக்கத்து தான் காலேஜ் கடிச்சு என்ன ஒண்ணு கொஞ்சம் வேண்டாம் நாங்க யார்கிட்ட பேசுற மாதிரி இல்ல நாளை இப்ப என்ன ஜாலியா இருக்கேன் தெரியுமா அது தெரியுமா நாங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் இரு அப்ப கால் பண்றாரு
அப்போ கீழே வந்துட்டான்னு நினைக்க நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். இதை விட்டு எங்க போயிடாதுன்னா. ம் சரி. ஓய் ஐ லவ் யூ. ம் ஐ லவ் யூ டி. ஒண்ணு வேண்டாம். ஐ லவ் யூனா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு போலக்கே. சண்டைலாம் போயிடுச்சா என்ன? நான் உங்க மேல கோவமா இருக்கேன். எதுக்கு எதுக்கு இந்த தங்கப்புல கோவமா இருக்குது? உன்கிட்ட சொல்ல நினைச்சேன். நீ உண்மையிலே பொம்மை மாதிரி தான் இருக்க. ஒண்ணு வேண்டாம், நான் உங்க மேல கோவமா இருக்கேன். எதுக்கு? யாருக்கிட்டயுமே மனம் விட்டு பேசாதாலே உங்ககிட்ட மனம் விட்டு பேசினாங்கல்ல, அதுக்கு கோவம். ஆமா, ஆம்பளைங்க மனசுல பாரம் வச்சுக்கிட்டே இருக்க கூடாது. அதை யாருக்கிட்டயாவது சொல்லிடணும். இது வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. அவங்க மனசு வலிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒரு அம்மா கிட்ட சொல்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க இப்படி யார்ட்டையும் சொல்லி நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம். அதான் நான் உங்க மேல கோவமா இருக்கேன். அதுக்கு நீ சந்தோஷம் தானே படணும்? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம். என்னை விட உங்களை ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நினைச்சிருக்காரு. என்ன சொல்ற? இன்னைக்கு என்னை விட உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் உரிமை கொடுத்திருக்காரு. அதான் எனக்கு உங்க மேல கோவம். ஆனா தேங்க்ஸ். இவ்ளோ காதல் வச்சிருக்க, ஆனா சண்டை. சரி சரி, அல்வா சாப்பிடு. மிச்ச அல்வாயா நைட்டுக்கு வச்சுக்க. அதுக்கு பெசலா வாங்கிட்டு வருவாங்க. உங்கள ரெண்டு சின்ன ஜெசிதான். சரி, அந்த சைடு ஒரு கோயில் இருக்குது. நாங்க போய் கும்பிட்டு வரேன். உங்களுக்கு அடுத்து சீக்கிரம் பாண்டியன் வரணும்ல? ஆமாமா, சீக்கிரம் போய் வண்டிக்கோங்க. கண்டிப்பா பாண்டியன் வேணும். நீ நல்ல விளைச்சலுதான். கொஞ்சம் தான் விளைச்சல். நல்ல விளைச்சல்னா இன்னத்துக்கு 10 கணம் பெற்றிருப்பேன். அம்மா தாயே, உங்ககிட்ட நான் வாய் கொடுக்கலாமா? நான் போய் பாண்டியனுக்கு மட்டும் வேண்டிட்டு வரேன். இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க மட்டும் நம்ம கூட இருந்தா எப்படி இருக்கும்? இவங்க அழவே மாட்டாங்க. மனசுல எந்த பாரமும் வச்சுக்க மாட்டாங்க. இவங்க கிட்ட எல்லாத்தையும் மனம் விட்டு சொல்லிடுவாங்க. அவங்க மனம் விட்டு பேசிட்டாலே இவ்வளவு கோவப்பட மாட்டாங்க. அவங்க மனம் விட்டு அழுதுட்டாலே யாருக்கிட்ட எரிஞ்சிட மாட்டாங்க. அவங்களா இருக்கணும்னா இந்த அம்மா நம்ம கூட இருக்கணும். என்ன பண்ணலாம்? ஏதாவது யோசிக்கணுமே. அபி அம்மாவை எப்படியோ கஷ்டப்பட்டு நான் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன். இவங்களை எப்படி சொல்லி நம்ம கூட்டிட்டு உள்ள போவேன்? அபி அம்மாவுக்கு ஜானப்பா இருந்தாரு, அதனால கூட்டிட்டு வந்துட்டேன். நான் கூட்டு வந்த எல்லாத்துக்கும் ஒரு ஜோடி இருந்துச்சு. எப்படியோ ஒப்பேத்தி பிறகு வீட்டுல கொண்டு வச்சுட்டேன். ஆனா இவங்களை எப்படி சொல்லி கூட்டிட்டு போவேன்? வாங்கப்பா வாங்க. அப்பா மேல ஏறணுப்பா. மேல சூப்பரா இருக்கும்பா. நல்ல எண்ணெய் இருக்கும். நீங்க உட்கார வைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். வாங்கப்பா. இவங்கிட்ட ஏதோ மாற்றம் தெரியுதா? தாய்கிட்ட இருக்கிற புள்ள மாதிரி, தாய்கிட்ட சந்தோஷமா இருக்கிற புள்ள மாதிரிலாம் இருக்கான். இவன் முகம் இப்படிலாம் இருக்காத. என் புள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கான்ல. ஆமாடா, என் புள்ள சந்தோஷமா இருக்கான். என் புள்ள சந்தோஷமா இருக்கான். என் புள்ள இதே மாதிரி எப்பவும் இருக்கணும். டே, ஒரு நாள் கூட கம்பெனிக்கு கிடைக்கலாம் லீவ் போட மாட்டேன். இன்னைக்கு இல்லடா 3 நாள் லீவ் போட்டிருக்கா. அது ஒண்ணு இல்லப்பா, நான் தச்சதாங்க வந்தேன். அது என்னமோ தெரியல, வந்த உடனே இங்கே இருக்கணும் போல தோணுச்சு. நீங்களும் போன் அடிச்சீங்களா, இன்னும் சந்தோஷமாயிட்டு. அதான் உங்களையும் கூப்பிட்டேன். வாங்கப்பா, மேல சூப்பரா இருக்கு. மதியத்துக்கு வேணா தம்பிக்குள்ள சாப்பாடு வாங்கிட்டு வச்சா வாங்கிட்டு வந்துருவானுங்க. இங்கே இருக்கலாம்ப்பா. அவங்களுக்கும் வேண்டியது முடியுதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்ப இங்கே இருக்கலாம்ப்பா. சரிடா. என்ன மேல அவ்வளவு அழகா இருக்கா? அப்பா பக்கத்துல நீர் வீழ்ச்சி, குளிக்கனா குளிச்சுக்கலாம். சுத்தி கோயில் சூப்பரா இருக்கும்பா. வாங்க. இதுக்கு முன்னாடி நீ வந்திருக்க? தெரியும்பா, ஆனா இவ்வளவு ரசிச்சது இல்ல. ஆனா இவ்வளவு அழகா இருக்கும்னு அப்பெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அப்படின்னா இவன் மகிழ்ச்சியா இருக்கும். இப்போதான் அந்த இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படின்னா இவன் உண்மையான சந்தோஷத்தோட இருக்கான்னு அர்த்தம். இயற்கையும் சுற்றுச்சூழலும் இவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்குனா, அப்படின்னா இவன் இப்ப மகிழ்ச்சியா இருக்கான். அப்பா, நீ என்னங்க? இல்லப்பா, என்கிட்ட கேட்டான் எங்க இருக்குன்னு. நான் இங்க இருக்கேன்னு சொன்னேன். அப்பாவும் வராங்கன்னு சொன்னேன். அவனும் அடிச்சு பண்ணிட்டு வந்துட்டான். இப்ப கவி மட்டும் தான் தூத்துக்குடி போயிருக்கான். இவன் போகல. நான் இங்க இருக்கேனடா வந்தேன். நீங்களும் அண்ணனும் ஒன்னா இருக்கீங்கன்னு அதான் வந்துட்டேன்ப்பா. வீடு ஆசீர்வாதமா மாறி போச்சுது. பிள்ளைங்க அப்பா எல்லாம் ஒன்னா இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டிருக்காங்கன்னா ஏதோ பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேடி வந்திருக்கு. தெய்வமே இறங்கி வந்திருக்கு. சரிடா வா, மேல அழகா இருக்குதான் அண்ணன் சொன்னான். வா. அதப்பா நானும் ஓடி வந்துட்டேன். அண்ணே நீங்கெல்லாம் இருக்கீங்கன்னு ஓடி வந்துட்டேன்ப்பா. கண்டிப்பா அந்த தெய்வமே இறங்கி வந்திருக்கு. ஏதோ ஒரு அதிசயம், ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. ஏதோ ஒண்ணு இருக்கு. எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா வினோதமா இருக்குது. ஏதோ மனசுக்கு இதமா இருக்கு. என் நண்பனுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. அப்பா, நீ எங்க? இல்லப்பா, நீங்க அண்ணே அலெக்சன் எல்லாம் இங்க இருக்குன்னு அண்ணன் சொன்னான். அதான் வந்துட்டேன்ப்பா. ஏன்டா நான் இங்க இருக்கேன்னா எல்லாம் வந்தீங்க? ஆமாப்பா. என்ன நான் தான் வீட்டுல கூட இருப்பேன். அது என்னமோ தெரியலப்பா, நீங்க இங்க வரீங்கன்னு இருக்க முடியல. ஆமாப்பா,
அதான் நானும் வந்தேன். அப்பா நம்ம இங்க குளிக்கலாம்ப்பா. அப்பா இங்க நீர்வீழ்ச்சிலாம் இருக்குப்பா. நல்லா இருக்கும். அப்பா நான் டேவிட்ட மதியம் சாப்பாட்டுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறேன். இங்க இன்னைக்கு ஃபுல்லா எடுத்துட்டு போலாம்ப்பா. சரிடா உங்க விருப்பம். ஏய் அண்ணே இசை இங்கதானே இருக்கா? இங்கதான் இருக்கா. ஓ அந்த புயல் வர இங்கதான் இருக்குதா? பேசுனாடா? அதெல்லாம் பேசுனாப்பா. அல்ல வாங்கி கொடுத்தே சாப்பிட்டு இருக்கா. என்னது? அச்சச்சோ, ஓடிட்டேனே. அது வந்து அப்போ பாண்டியன் கன்ஃபார்ம். பாண்டியனா கொக்கா கொக்கா. ஒண்ணு, டேய், எனக்கு தெரியும்ண்ணே. டேய், டேய், அப்ப பாருங்கப்பா. நீ அல் வாங்கி கொடுக்கும் போதே எனக்கு தெரியும்ண்ணே. அப்பா இவனை வாய மூட சொல்லுங்கப்பா. சொல்லி கொடுத்ததே நாதான். உமா பாண்டியனா கொக்கா கொக்கா. எங்க எனக்கு பிடிச்சது அல்வா. டேய் டேய் டேய், எங்க எனக்கு அல்வா கொடுக்க தெரியுமே. டேய் நின்று சொல்லிட்ட. பாண்டியனா கொக்கா கொக்கா. டேய் டேய், அப்பா பாருங்கப்பா.